ஜெபம் பண்ண கடவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான காலை திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஒவ்வொருவரும் நிறைத்து விசேஷமாக அப்பத்தி பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் எங்களை ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 209 பாமாலை 170 பாடுவோம். சகோதரர் ஒன்றாய் ஏகமான சிந்தனையாய் சஞ்சரித்தல். கீதம் 209 பாமாலை 170 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டு செய்கிறது போல புனித செய்யப்படுவதாக. அன்றில் அப்பதில்தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலை நான் மன்னிக்கிறது போல் எங்களுக்கு மன்னி எங்கள் சொல்லி பிரவேசம் தீர்மானித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வரும் தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமே அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்த அவன் ஏவுதலால் எங்கள் இறுதி சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளமுறச் சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாய் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால்,
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதே இவைகளின் பெரிய கற்பனை, வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருகு ஜெபம். வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஈவாய் தந்துள்ள ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்துள்ள ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு மனப்பூர்வமாய் உத்தம இதயத்தோடு உற்சாகமாய் பகிர்ந்திடவும், அதன் மூலமாக உம்முடைய சிந்தை எங்களில் வெளிப்படவும் அனுகிரகம் செய்யும். எங்கள் குறைவுகளையே நோக்கி பார்க்காமல் எங்களை விட எல்லா விதத்திலும் குறைவுகளோடு வாழும் மனிதர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று எங்களை ஐஸ்வர்யமாக்க மாற்ற தம்மையே வறுமையாக்கின எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதின 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். அன்றியும் சகோதரரே, மக்கேதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டுமென்று உற்சாகப்படுத்துவதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும் என்பது நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். இயேசு கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை
அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். வானத்தையும் பூமியையும் கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி CSI கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கெடுக்கும்படியே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாது ஐயா அவர்களுக்காக நம்முடைய ஊழியங்களுக்கு ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் மிகுந்த பிரயாசத்தோடும் அதிக ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனை வேளையை உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஜெபங்கள் தான் எங்களை இன்னும் உற்சாகமாக இந்த ஆராதனை நடத்துவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் ஜெபங்கள் தேவை. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறுன்னு சொன்னால், நீங்கள் மனம் வந்து தாராளமாக தாங்க முன் வரலாம். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆலயங்கள் இல்லாத கிராமங்களில் இருக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அயல் நாடுகளில் இருக்கிற அருமையான பிள்ளைகள், அது மாத்திரமல்ல வயோதிப நிலைமையிலே ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற அருமையான பெற்றோர்கள், அது மாத்திரமல்ல மருத்துவமனைகளிலே மற்றும் இந்த வயதானவர்கள் தங்குகின்ற முதியோர் இல்லத்தில் தங்குகின்ற அநேக மக்களுக்கு இது ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்கிற உதவி நிச்சயமாக அனைவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது, சந்தேகம் கிடையாது. அதனுடைய பலனை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதும் சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு தாங்க முன் வந்த தூத்துக்குடியை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள்
திரு ஜெயச்சந்திரன், திருமதி ஹெப்சிபா, தர்மையான குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற அருமையான குடும்பத்தினர், அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். விசேஷமாக அவருடைய அன்புக்குரிய மகன் என்ஜினியர் பிரேமானந்த் சுதாகர் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி பெர்சிஸ் ஜெயசங்கீதா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அன்புக்குரிய சகோதரர் என்ஜினியர் பிரேமானந்த் சுதாகர் அவர்கள் இந்த வாரத்திலே தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் வரப்போகிற புதிய வருஷம் அவருடைய மிகுந்த ஆசீர்வாதமும் கிருபையும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. தேவனோடு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அன்புக்குரிய மகன் டாக்டர் ஜேசன் ஸ்டெயின்ஸ் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அதே போல் அன்பு மகள் லில்லி ஷேரன் அவர்களுக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அவருடைய அன்புக்குரிய மகன் டாக்டர் ஜேசன் ஸ்டெயின்ஸ் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அவர் தன்னுடைய உயர் படிப்பை அரசு மருத்துவ கல்லூரியிலே படிக்கும்படியாக தேவன் ஒரு பெரிய கிருபை செய்திருக்கிறார். அதை எண்ணி இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்றார்கள். ஆண்டவர் தாமே அருமையான மகனை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இதிலும் பெரிதானவர்களை காண்ப என்று சொன்னது போல மென்மேலும் பெரிய பெரிய காரியங்களை தேவன் இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவாராக. யாத்திரையாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறபடியே, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை குறித்த அந்த உன்னதமான திட்டம் எதுவோ, உன்னதமான நோக்கம் எதுவோ அதில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தேவன் இவளை கண்மணி போல பாதுகாக்க எல்லா விதமான நன்மைகளினால் கிருபை நிரப்பி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான மகனை மாத்திரமல்ல, அவருடைய குடும்பம் முழுவதுமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு பல வகையில் உதவி செய்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். போகே
கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்கிற வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் தன்னலமன்றி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிவிங் வித்தவுட் கவுண்டிங் த காஸ்ட். எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் ஆண்டவருக்கென்று கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் நிருப வாக்கியமாய் வாசிக்கின்ற வேத பகுதியாகிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. இந்த கொரிந்து சபையை பற்றி இங்கு வேதத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே, மிகுந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில் சோதிக்கப்படும் பொழுதும் கூட கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்த பொழுதிலும் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கென்று கொடுப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த இடத்துல, இந்த நிருபத்தில் கொடுப்பதை பற்றி இந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களிலும் தர்ம பணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு, கஷ்டப்படுகிற எளியவர்களுக்கு கொடுப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. உலகத்திலேயே மிக அதிகமாக கொடுத்தவர், ஒரு பெஸ்ட் டோனர் கிவர் யார் என்று சொன்னால் நமது ஆண்டவராகிய கர்த்தர் தான். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் எவனும் ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், நித்தியமான பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் என்ன செய்தாரா, நமக்காக கொடுத்து விட்டார். அவர் கொடுத்ததை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க. வேதத்தில் அநேகர் ஆண்டவருக்கென்று கொடுக்கின்றதை பார்க்கிறோம். முதல்ல யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் 3, 4 ஆகிய வசனங்களில் இங்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. காயின் ஆபேல் என்று சொல்லப்பட்டது. 2 பேரும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாங்க. காயின் தன்னுடைய நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வந்து கொடுத்தான். ஆபேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு 4ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 4:4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காணிக்கை நிறைய பேர் செலுத்தினாங்க, ஆனால் ஆண்டவர் அங்கீகரித்தார். இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கென்று பல வகையில் கொடுக்கின்றோம். ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். வேதத்தில் பல பேர் ஆண்டவருக்கென்று கொடுத்தாங்க. நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆபிரகாம் மெல்கிசேதேக் என்ற பிரதான ஆசாரியனுக்கு தசமபாக காணிக்கை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக தசமபாகம் என்ற ஒரு வார்த்தை இந்த இடத்தில் வருகிறதை பார்க்கின்றோம். ஆபிரகாம் மெல்கிசேதேக் அவன் ஒரு ஆசாரியன், அவனுக்கு கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? எல்லாவற்றிலும், அவனுக்குள்ள எல்லா வருமானத்திலும் தசமபாகம் கொடுத்தான். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு யாக்கோபு பெத்தேலிலே ஒரு தரிசனம் காண்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் மெய்யாகவே இந்த இடத்துல இருக்கிறார் என்று அவன் சொல்லி அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுறான். அதைத்தான் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும்
உமக்கு தசமபாகம் செலுத்துவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை ஒன்றை என்ன செய்கிறான்னு பண்ணிக்கொள்கிறான். ஆண்டவருடைய பொருத்தனையை ஏற்றுக்கொள்கிறான். அதே போல யாக்கோபு காணிக்கை கொடுக்கின்றான். பின்பு மோசையுடைய காலத்தில் பார்க்கும் பொழுது இந்த காணிக்கை எப்படியெல்லாம் கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும், தசமபாக காணிக்கை என்ன என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது லேவியராகும் புஸ்தகத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவருடைய நிலத்தின் கனியிலே முதற் பலன்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 9ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அப்பா இதெல்லாம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கு அடையாளம் தாங்க கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கை கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இது பரிணாம வளர்ச்சி பற்றி, இது மற்ற வகையிலே நம்ம எப்படிலாம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. யூதர்கள் அவங்க தசம காணிக்க 3 வகையாக கொடுக்குறாங்களாம். சில பேர் சொல்கிறாங்க அப்படி வருமானத்தில் 23 முதல் 30% வரை கொடுக்குறாருன்னு சொல்லுகிறாங்க என்று சில வேத பண்டிதர்கள் சொல்லுறாங்க. சிலர் சொல்கிறாங்க 10% கண்டிப்பாக நிச்சயதாங்க தசமபாகத்தை கொடுக்குறாங்க. தசமபாகம் என்பது 100ல் 10%, அதுதான் தசமபாகம். ஆனால் எல்லா யூதர்களும் அதை கொடுக்கின்றார்கள். நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 3 வகையாக அவர்கள் காணிக்கை கொடுத்தார்கள். 3 காரணத்திற்காக. ஒன்று, எருசலேம் தேவாலயத்திற்கு, ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று ஆண்டவர் அங்கு அந்த பலி செலுத்துவதற்காக, கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக காணிக்கை கொடுத்தாங்க. இரண்டாவதாக, அங்கு பணி செய்கின்ற ஆசாரியர்கள் லேவியர்களுக்கு என்ன செய்தாங்கன்னா காணிக்கை கொடுத்தாங்க. இந்த லேவியர்களும் தங்களுக்கு வருகின்ற இந்த காணிக்கையிலே 10ல் 1 எடுத்து கர்த்தருடைய பணிக்காக என்ன செய்ய வேண்டுமா, கொடுக்க வேண்டுமா. மூன்றாவதாக, இவர்கள் எதற்காக கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஏழை எளிய மக்கள், ஆதரவற்றவர்களுக்கு. அதனால தான் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பண்டிகையை கொண்டாடினாலும் எல்லாரும் எருசலேமுக்கு வர வேண்டும். அங்கே நீயும் உன் பிள்ளைகளும் உன் வேலைக்காரனும் வேலைக்காரரும் பரதேசிகள், ஏழைகள், எளியவர்கள், லேவியர், ஆசாரியன், கர்த்தருடைய ஊழியக்காரர் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்னா, நீ உன் தசமபாக காணிக்கை கொண்டு வந்து ஆண்டவருக்கு செலுத்தி எல்லாரோடு கூட சந்தோஷமாக இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது பார்க்கிறோம். ஏழைகளை மறவாதிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த தசமபாக காணிக்கை ஆண்டவருக்கு கொடுக்கிறது எப்படி மாறி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசமபாக என்று குறிப்பாக இவ்வளவு செலுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. முதல்ல ரட்சிக்கப்பட்ட இந்த விசுவாசிகள் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை பாருங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. நீங்கள் தொடர்ந்து பாருங்க, 34ஆம் வசனம் சொல்லுகிறது, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. புதிய ஏற்பாட்டில் இந்த காணிக்கை கொடுக்கிறது எப்படி மாறிட்டு எப்படி வளர்ச்சி பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் திருச்சபை தோன்றின புதில் ஏராளமான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்தாங்கன்னா, தன்னுடைய எல்லா நிலங்கள், வீடுகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அதெல்லாம் அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து எல்லாருக்கும் என்ன செய்யுதுன்னா சமமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. மீன்ஸ் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் அங்கே சந்திக்கப்பட்டது. எல்லாரும் அப்போ ஏழைகள் என்று இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பணக்காரனாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, எல்லாத்துக்கும் சாப்பாடு உணவு என்ன செய்யுதுன்னா கிடைச்சிது. நீங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய விதவைகள் இருக்கிறாங்க. அவர்களையும் அங்கு விசாரிக்கும்படியான ஒரு பெரிய ஒரு காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆதி திருச்சபையில் பார்க்கும் பொழுது உணவுக்காக யாரும் கஷ்டப்பட்டது கிடையாது. ஏன்னா எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை எல்லாருக்கும் என்ன செய்ய சரிசமமாக அவர்கள் என்ன சொன்னால் பாவிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு எல்லாம் உணவை என்ன செய்தாங்கன்னா கொடுத்தாங்க. அது பின்னால் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த சிஸ்டம் கொஞ்சம் சில மாற்றங்கள் பெற்றதாக நம்ம பார்க்கலாம். அதற்கு அப்புறமா அதிகமாக அதை பற்றி சொல்லப்படவில்லை. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்
இப்படி எல்லாருக்கும் பொதுவாக எல்லாரும் சொத்தை விற்று கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க, எல்லாருக்கும் உணவு கொடுக்கப்படுகிறது, எல்லாரும் சரிசமமாக எண்ணப்படுகிறார்கள். இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட வேலை செய்யணும், வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க. சிலர் என்ன செய்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, நமக்கு வேலை செய்யட்டா கூட சாப்பாடு சர்ச்சிலேருந்து எரிச்சு கிடைக்கிறது, எதுக்கு வேலைக்கு போவானே, நம்ம பேசாமல் சும்மாவே இருப்போம். இப்படி ஒரு சில மக்கள் என்ன செய்ய தவறாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் தெசலோனிக்கே சபையில் இது குறித்து மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். பவுல் சொல்றாரு, நாங்கள் சபையின் மூலமாக நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கின்ற காணிக்கை மூலமாக சாப்பிடுவதற்கு எங்களுக்கு எல்லா விதத்திலும் தகுதி இருந்தாலும் கூட நாங்களும் வேலை செய்து தான் சாப்பிட்றோம். நாங்கள் வேலை செய்யாமல் சாப்பிட்டு அதனால் உங்களுக்கு அதிகமான பாரத்தை கொடுக்க விரும்பலை. ஆனால் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வசனத்தை பாருங்கள், உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். பவுல் அங்கே இருக்கும் பொழுதே இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கு. சோம்பேறிகள் சில பேர் இருக்கிறாங்க. வேலைக்கு போனவங்க இப்போ சர்ச்சில் சாப்பாடு கிடைக்குன்னு சொன்ன உடனே அந்த வேலையெல்லாம் விட்டுட்டாங்க. இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெசலோனிக்கே சபை ஆண்டோடைய வருகைக்கு ரொம்ப ஆயத்தமாக இருந்த சபை, சீக்கிரம் வந்து விடுவார் என்று சொல்லி எல்லாரும் நம்பினாங்க. அதனால் வேற எல்லாரும் சொத்தெல்லாம் விற்று கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வச்சாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வச்சாங்க. பார்த்துக்கிடுங்க, அவங்க நினைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம வேலை செய்து என்ன பிரயோஜனம், இயேசுநாதரும் சீக்கிரம் வந்து விடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, நம்ம தான் பரலோகம் போயிடலாமல் பிறகு எதுக்கு வேலை, ஆகவே வேலை செய்ய, அப்படி ஒரு கான்செப்டில் இருந்திருக்கிறாங்க. ஆக 2 வகையான கருத்துகளோடு கூட இந்த ஜனங்கள் இருந்தாங்க. பவுல் சொல்கிறாரு, ஆண்டவர் வருவார், அதுவரை நீ சோம்பேறி நிச்சயாத இருக்காத, அப்படிப்பட்டவர்கள் ஒழுங்கற்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஒருவன் வேலை செய்யாதிருந்தால் சாப்பிடவும் என்ன செய்யக்கூடாது. பாதி சபைகளில் இந்த பிரச்சனை இருந்தபடினால்தான் அதுக்கப்புறம் தேவைகளுக்கு ஏற்றபடி கொடுக்கும்படியான ஒரு சிஸ்டம் அங்கே என்ன செய்துதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எருசலேமில் சில பஞ்சங்கள் வந்த பொழுது இங்கே உள்ள எல்லா விசுவாசிகளிடத்திலிருந்து அவர்கள் இந்த காணிக்கையை பிரித்து கொண்டு, இந்த தர்ம பணத்தை பிரித்து கொண்டு எருசலேமுக்கு கொண்டு செல்கிறதாக நீங்கள் இந்த நிருபத்தில் 2 கொரிந்தியர் நிருபம் 8, 9 ஆகிய அதிகாரங்களிலே நாம் வாசிக்கலாம். இப்போ இந்த காணிக்கைகளை நாம் ஆண்டவருக்கென்று கொடுக்கிறோம். வேதத்தில் நம்ம பார்த்தோம், முதல்ல கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்கிறோம், ஆலயத்திற்கென்று. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக இங்கு கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 3ஆவதாக ஏழைகளுக்கு கொடுக்கிறது. இந்த 3மே மிக மிக முக்கியமான ஒன்று தான். 3மே ஆண்டவர் ஏற்படுத்தின ஒன்று. அப்போ இந்த காணிக்கையை நாம் கொடுப்பதெல்லாம் நிறைய பேர் கொடுக்கிறோம். ஆனால் இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காணிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை இருக்கும்பொழுது மாத்திரம்தான் அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த காணிக்கையை கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்து காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வேதத்தின் மூலமாக ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அதே 2 கொரிந்தியர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கிறவர்கள் முதலாவது
அவர்கள் தங்களை ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்மையாகவே தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தவர்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒழுங்கற்று திரிகளுடைய காணிக்கைகளை தேவன் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். அப்போ நாம் காணிக்கை போடுறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணுங்க. ஆண்டவர் நம்ம என்ன செய்தார் பார்த்து எல்லாத்தையும் கொண்டு வந்து, நீ அப்படிலாம் கொண்டு வராதப்பா. அவர் சொன்னார், உன் சகோதரனோடு கூட உனக்கு மனசாமம் இருக்கும் என்று சொன்னார். நீ காணிக்கை செலுத்து முன்பாக நீங்கள் அங்கே பலிவிட அங்கே வச்சுட்டு நீ போய் ஒப்புரவாகி கொண்டு வந்து நினைச்சு காணிக்கை செலுத்து. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளோ அழகாக சீர்படுத்துகிறார் பாருங்க. நீ எனக்கு காணிக்கை செலுத்த வந்து ஒரு நல்ல காரியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. முதல்ல நீ உன் வாழ்க்கையை சரிப்படுத்து. இது யாருங்க சொல்லுவா? யாருங்க சொல்லுவா? ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா பணத்தையும் அவர் வாங்கி நிறைஞ்சி அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. வானத்திலும் பூமியில் உள்ளவெல்லாம் அவருடையவைகளுங்க, எல்லாமே அவருடையதுதான். ஆனால் அவருக்கென்று நம்ம ஒன்று கொடுக்கும் பொழுது ஆண்டவனுடைய என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். இது சபையில் அவர் சொல்றாரு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அன்றியும் சகோதரரே, மக்கெதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கெதோனிய நாட்டின் சபைகளை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சபைகளுக்கு ஒரு பெரிய ஒரு கிருபை. என்ன கிருபை தெரியுமா? கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு கிருபை. அப்போ நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலே அது ஒரு கிருபை இருந்தால் தாங்க கொடுக்க முடியும். எல்லாராலும் கொடுக்க முடியாது. பணம் நிறைய கிறிஸ்தவங்கிட்ட இருக்குது. எல்லாரும் உதாரணமாக கொடுக்குறாங்களா? கிடையாது. பார்த்துக்கிடுங்க. சிலவற்ற பணம் இருக்கும், மனம் இருக்காது. சிலவற்ற மனம் இருக்கும், பணம் இருக்காது. ஆனால் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஆண்டவருக்கென்று நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை வேணுங்க. நீங்கள் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஒரு சபையில் நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு அருமையான சபையின் மூப்பர் ஒரு வந்தார். அவர் கமிட்டி நடைபெற்று கொண்டிருந்துச்சு. அவர் ரொம்ப கோபத்தில் சொன்னார், ஐயா நாங்கள் கொடுக்குற காசில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அவர் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கோபம். அவருக்கு என்ன கோபம் என்று தெரியவில்லை. அவர்களுக்குள்ளாய் சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் சபைகளுக்குள்ளாக, 2 பிரிவுகளுக்குள்ளாக. அந்த மனஸ்தாபத்தை நேர யார்கிட்ட வந்து காமிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஊழியக்காரில் இருக்கிற எங்கிட்ட வந்து காமிப்பாங்க பாரு. வேறு எங்கே போய் சொல்லுவாங்க? அவர்கள் கடைசி சொன்னாங்க, நாங்கள் கொடுக்குற காசில் தான் நீ உங்களுக்கே சாப்பாடுன்னு சொன்னேன். இந்த ஆலயத்தில் லைட் எரியுது, அதுதான் நாங்கள் கொடுக்குற காணிக்கை அப்படி சொன்னாங்க. எல்லாம் பேசி முடித்த உடனே நான் அவர் பார்த்து ரொம்ப கூலாக சொன்னேன், ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் ஒன்று நினச்சிக்கிடுங்க, நீங்கள் காணிக்கை கொடுத்ததுனால தான் நீங்கள் வாழ்கிறீங்க, இந்த சபையில் ஆராதனை நடக்குன்னு சொல்கிறீங்களா? அந்த காணிக்கை கொடுக்க வைக்கிறதும் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் தெரியுமா உங்களுக்கு? அவர் கையை நீட்டினாதாயா நீங்கள் வாங்கி ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய கரத்திலேருந்து. அவர் கையை மடக்கி கொண்டான்னு வச்சுக்கிடுங்க. அவர் ஒரு பெரிய பணக்காரர் பார்த்துக்கிடுங்க. நிறைய விவசாயம் இருக்கிறது. ஒரு பைசா கூட கோயிலுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அவர் என்னையா நீங்கள் பெரிய உபதேசம் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவருக்கு எப்பொழுதுமே அந்த அவருடைய நிலங்களில் ஏராளமான விளைச்சல் உண்டு. நிறைய வாழைத்தார் போட்டிருப்பார் பார்த்துக்கிட்டுங்க. அதில் நிறைய லட்சக்கணக்கான வருமானம் வரும். அந்த வருஷத்தில் ஒரு காற்று அடிச்சது பார்த்துக்கிடுங்க, எல்லாம் நஷ்டப்பட்டு போயிட்டு. அந்த வருஷத்தில் 10 பைசா கூட அவரால் காணிக்கை கொடுக்க முடியலை, நஷ்டப்பட்டு போனார். நான் இது அவர் இப்படி செய்து விட்டார் என்பதற்காக நான் ஒரு தேவன் அவரை பழி வாங்கி விட்டார் என்பதற்காக நான் சொல்ல வரவில்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னாலே ஆண்டவருடைய கிருபை வேணுங்க. பவுல் சொல்கிறாரு, மக்கெதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் கொடுத்த கிருபை, அளித்த கிருபையை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவங்க எப்படி கொடுத்தாங்களாம்?
என் வசனம் முதல்ல கர்த்தருக்கென்று தங்களை முழுமையாய் கொடுத்தார்கள். அது சபையார் மகதோனியா நாட்டு சபையில், அந்த நாடுகளில் எந்த சபையில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பு சபை அங்கே தான் இருந்துச்சு. பிலிப்பு பட்டது சபை. பெரோயா அந்த அங்கே தான் இருந்துச்சு, அது ஒரு சபை. தெசலோனிக்கே சபையும் அங்கே தான் இருந்துச்சு பாருங்க. இந்த 3 சபைகளும் அந்த காலத்தில் பயங்கரமான உபத்திரவங்களுக்கு நடுவில் கடந்து சென்றது. பிலிப்பியர்கள் நிருபம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது, இப்பொழுது நீங்கள் எனது கண்டதும் கேட்டதுமான போராட்டம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க அவ்வளவு பாடுகள் வருத்தங்கள். நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் இது சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பெரோயா நாட்டு சபைகளில் ஊழியம் செய்கிறாங்க. அங்கேயும் ஏராளமான விசுவாசியாமல் இருக்கின்ற யூதர்கள் பல பிரச்சனைகளை கிளப்புறாங்க. தெசலோனிக்கேவுக்கு வர்றாங்க, அங்கேயும் ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள் அவளுக்கு வருகிறது. இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் கூட கர்த்தருக்கென்று கொடுத்தது சொன்னால் அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கென்று முதல்ல தங்களை கொடுத்தார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கென்று கொடுக்கும்போது மாத்திரம்தாங்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பிலிப்பு சபை அவைகளுக்கு மத்தியில் உற்சாகமாக ஆண்டவருக்கென்று கொடுத்தார்களாம். நீங்கள் பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 15ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மகதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே இல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இவங்க ஆண்டவருக்கென்று கொடுக்கல், கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியத்தில் மற்ற சபைகள்லாம் அந்த அளவுக்கு உதவி செய்யலை, இவங்க தான் உதவி செய்தாங்களாம். அந்த அளவிற்கு தன்னை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தாங்க. அதனால் அவர் சொல்றாரு, உபகாரத்தை 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். நிச்சயமா உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும். ஏனென்றால் கர்த்தருக்குன்னு நீங்கள் கொடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க, அதன் ஆசீர்வாதம் உண்டு. வில்லியம் கால்கேட் நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கிறோம். இவரை தெரியாதவர் யாரும் கிடையாது. கால்கேட் அதனுடைய ஸ்தாபகர். அவர் பல ப்ராடக்ட்ஸ் இவங்க மூலமாக வந்துச்சு பார்த்துக்கிடுங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு சோப்பு கம்பெனியில் அமெரிக்க தேசத்தில் அவர்கள் வேலை செய்து கொண்டார். இந்த வில்லியம் கால்கேட், அவருடைய தகப்பனார் ராபர்ட் கால்கேட். இவங்க இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர்கள். சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் சில பிரச்சனை நிமித்தமாக அங்கிருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து வந்தவர்கள். 2 வருஷம் இந்த சோப்பு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. அங்கே சில நஷ்டங்கள் வந்துச்சு. ஆகவே தொழிலை மூடிவிட்டார்கள். ஆகவே இந்த வில்லியம் கால்கேட் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கு செல்லுவோம் என்று சொல்லி அவர்கள் நியூயார்க்கு செல்ல புறப்பட்டார். அவ்வாறு செல்லும்போது ஒரு கால்வாய் வழியாக ஒரு படகுல பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவ்வாறு பயணம் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த படகோட்டி அவரை பார்த்து என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஐயா, நீங்கள் சோப்பு தயாரிப்பதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க, நியூயார்க்குக்கு போய் இதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆனால் ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், முதல்ல உங்களை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுங்க. இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பின்பு உங்களுக்கு வருகிற வருமானத்திலே கர்த்தருக்கென்று காணிக்கை, தசமமாக காணிக்கை கொடுங்கள். நீங்கள் சில காலத்திற்குள் நியூயார்க் இந்த பட்டணத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு தொழிலதிபராக இருப்பீர்கள் என்று அவன் சொன்னான். அவன் சொல்லும் பொழுது இவருக்கு காசு கிடையாது. இவர் வேலை பார்த்த கம்பெனியை மூடிவிட்டார்கள். சோர்ந்து போன ஒரு நிலைமை. அவருடைய தகப்பனாரும் இவரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. தகப்பனார் பார்த்தார், இனி இந்த பிஸ்னஸே நமக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லி அவர் விவசாயத்துக்கு சென்று விட்டார். கால்கேட் மாத்திரம், வில்லியம் கால்கேட் மாத்திரம்தான் எப்படியாகிலும் பிஸ்னஸ் செய்ய வேண்டும் சொல்லி தான் நியூயார்க் படத்துக்கு செல்லுகின்றார். இவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலே சோர்ந்து போன நிலைமையில் அந்த படகோட்டி சொல்லுகின்றான், இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுங்கள், நீங்கள் தொழில் செய்யுங்கள், அதில் வருகிற வருமானத்தை கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் ஆழமாய் பயிர்ந்து விட்டது. நியூயார்க் பட்டணம் சென்றார். ரெகுலராக சர்ச்சுக்கு போவாருங்க. சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அது வளர்ந்தது, செழித்தது. 10% காணிக்கை கொடுத்தாரு. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 20% ஆக்கினார். 30%, 40%, 50% கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அவர் சொல்றாரு, நான் அந்த காணிக்கை கொடுக்கிறது நான் சம்பாத்தியம் பண்ணதுலேருந்து கொடுக்கல, என் ஆண்டவர் கொடுத்தது, அவருக்குரியதையா.
நான் வச்சிருக்கிறது எல்லாமே அவருக்குரியது, அவருக்குரியது அவர்கிட்ட தான் கொடுக்குறேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படி சொன்னாராம். ஒரு ஆண்டில் மாத்திரம் கிட்டத்தட்ட $9 மில்லியன், 78 லட்சம் கோடி என்ன செய்யுதுன்னா அவருக்கு வருமானம் வருகிறதா. அவர் ஆண்டவரை அவ்வளவாய் நேசித்தார். அவருக்கு 11 பிள்ளைகளுங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் வேதாங்கமத்தில் உள்ள பெயர்களை தான் என்ன செய்தார்னு வச்சாரம் பார்த்துக்கிடுங்க. ரெகுலராக குடும்பமாக சர்ச்சுக்கு போயிடுவாங்களாம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இன்றும் இந்த கால்கேட் அந்த ஸ்தாபனத்திலிருந்து அந்த ப்ராடக்ட் வர்ற எல்லா ப்ராடக்ட்டும் இன்றைக்கு உலக அளவில் சிறந்த ஒரு ப்ராடக்டாக என்ன செய்யணும்னா இருந்து கொண்டு இருக்கிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கென்று கொடுக்குற எப்படி கொடுக்கணும்னா நம்மை முதலாவது கர்த்தருக்கென்று கொடுக்கணும். அவர் சொல்றாரு, மகதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவர் கொடுத்த பெரிய கிருபை என்ன தெரியுமா? அவங்க ரொம்ப கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்த பொழுதும் கூட, ரொம்ப கஷ்டங்கள் உபத்திரவங்களுக்கு முதல்ல கடந்து போன பொழுதும் கூட முதல்ல கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. ரெண்டாவதாக எப்படி கொடுக்கணுமா, வேதத்தில் நம்ம கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை என்ன? நாம் 1 நாளாம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று சொல்லுகிறது. 9ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார். ரெண்டாவதாக வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கென்று கொடுக்கணும். விசனமாய் கொடுக்கக்கூடாதுங்க, மனப்பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்யணும்னா கொடுக்கணும், மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. தாவீது ராஜா அவன் அப்படி கொடுத்தான். அவன் சொல்கிறான், நீங்கள் 29ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். இன்னும் என் ஆலயத்தின் மீது, ஆண்டோடைய ஆலயத்தின் மீது வைத்திருக்கிற வாஞ்சையினால எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்கிறேன். நிறைய சேகரித்தான். அது மாத்திரமல்ல, அவனால் இயன்ற மட்டும் தன்னுடையதிலிருந்து ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அவன் சொல்கிறான். 5ஆம் வசனத்தை பாருங்க, 1 நாளாம் 29:5, இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார்? இவர் ராஜா தான், எல்லாரும் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க தான் செய்யணும். ஆனால் அவன் அப்படி கேட்கல. பார்த்துக்கிட்டேங்க, என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் யாரெல்லாம் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு என்று கொடுக்குறேன். ஏன்னா மனப்பூர்வமாக கொடுத்தாதாங்க ஒரு ஆசீர்வாதம். நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஆசீர்வதிச்சாதாங்க அது ஆசீர்வாதம். நம்ம இப்போது அப்படி தான் இருப்போம். கல்யாண வீடுகளில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது யாரை கொண்டு ஆசீர்வதிப்பாங்க? நல்லா வாழ்ந்திருக்கிறவங்க, நல்ல எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கிறவங்கள தான் நம்ம முன்னால் கொண்டு நிப்பாட்டுவோம். நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயா. ஏன்னா அவங்க ஆசீர்வதிச்சா ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை பார்த்து கிடைக்க. ஆண்டவன் தாவீது ராஜா சொல்கிறான், அவன் ராஜா தான், அவன் நினைச்சா நீங்கள் எல்லாம் கொடுங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். மனப்பூர்வமாக யாரெல்லாம் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்ன உடனே அவன் வேலை பார்க்குற அவருடைய பிரபுக்கள் எல்லாரும் வந்து என்ன செய்தாங்கன்னா உற்சாகமாக, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் சொல்லுவது, யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்தாங்க. இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மனப்பூர்வம் என்று 4 இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனம், அது மாத்திரமல்ல 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மனப்பூர்வமான காணிக்கைகளை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. கட்டாயமாயும் அல்ல, விசனத்தோடு கொடுக்கல, மனப்பூர்வமாக ஆண்டவர் கொடுக்க, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இங்கு மோசே ஆசரிப்பு கூடத்தை கட்டும் பொழுது அவன் சொல்கிறான், நீங்கள் யாத்திரை புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் சொல்லுகிற, உங்களுக்கு உண்டானதிலே
கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு எப்படி காணிக்கை செலுத்த வேண்டும்? பொன், வெள்ளி, வெண்கலம் அப்படி சொல்கிறான். ஆனால் செலுத்துகிறவங்க மனசார செலுத்துங்க. மனது உள்ளவன் எவனோ. 22 வசனத்தை பாருங்க. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வேத வசனம் பாருங்க. ஆண்டவருக்கு என்று அவ்வளவு ஒரு தாராள மனப்பான்மையோடு கூட ஆண்டவருக்கு என்று கொடுத்தாங்க. அதனால தான் தேவன் அவர்களுக்கு அந்த கானான் தேசத்தை, அது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அவர் சொல்றாரு, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் என் கண்கள் அங்கே என்ன செய்யணும்னா பார்த்து கொண்டே இருக்கும். உங்களையும் பார்க்க அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது நாம் எப்படி கொடுக்கணும்? மனப்பூர்வமாக சஞ்சலத்தோடு கொடுக்கக்கூடாது. நமக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிலாம் நினச்சி கொடுக்கக்கூடாது. நம்ம மனப்பூர்வமாய் கொடுக்கணும். நம்ம சுவிசேஷ வாக்கியம் வாசிக்கிட்ட வேத பகுதியாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நிறைய பேர் வந்து காணிக்கை போட்டாங்க. யாரையுமே ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணலை. ஒரு ஏழை விதவை 2 காசு தான் போட்டா பார்த்துதுங்க. 4ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். அவளுக்குன்னு இருந்து எவ்வளவு? 2 காசு தான். அதையும் கொடுக்குன்னா சும்மா கொடுக்க முடியாதுங்க. அதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அதுதான் எல்லாத்தையும் கொடுக்க ஒரு மனசு வேணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மனசு யாருக்கு இருந்திருக்குன்னா ஏழை விதவிக்கு இருந்திருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை காணி கொடுக்கும் பொழுது கேட்டுட்டாங்களேன்னு கொடுக்காதப்பா, மனப்பூர்வமாய் கொடு. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் சொல்ல, இந்த சிறியர் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் நான் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறது, ஏழைகளுக்கு என்று கொடுக்கிறது, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதை நாம் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் எப்படி கொடுக்கணுமா அங்கே வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. அதே நீங்கள் 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 9:7 ஆகிய வசனம் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அதைத்தான் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக கொடுத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கொடுக்கும் பொழுது மனப்பூர்வமாக மாத்திரமல்ல, கொடுப்பது ஒரு சந்தோஷம் இருக்கணுங்க, மகிழ்ச்சி இருக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுதாக இருந்தாலும் சரி, அல்லது ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுதாக இருந்தாலும் சரி, ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஊழியருக்கு என்று கொடுக்கும் பொழுது இருந்தாலும் சரி, கொடுப்பதில் ஒரு சந்தோஷம். சில பேர் சில பிச்சைக்காரங்க வந்து பணங்க காசு கேட்போம் பாருங்க, உடனே கொடுக்க மாட்டோம் பார்த்துக்கிடுங்க. இது நம்முடைய நேச்சர். அவன் நொய்யின்னு பின்னாலே வருவான் பார்த்துக்கிடுங்க. சில பேர் நம்மளை தொட்டே பேசுவான், சாமியை கொடுங்க, ஐயா கொடுங்க, அம்மா கொடுங்க. எரிச்சலில் கொடுப்போம் பார்த்துக்கங்க. 90% பீப்புள் வந்து எப்படி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா எரிச்சலில் தான் கொடுப்பாங்க. சில பேரை பார்த்துருக்கிறேன், சில பஸ்ஸில் பார்த்துக்கிடுங்க. அவங்க சில பேர் கஷ்டப்பட்டு வருவாங்க பார்த்துக்கிடுங்க. கை கால் இருக்காது, கண்ணு தெரியாது. முதல்ல என்ன வரன்னு தெரிஞ்ச உடனே கையில் காசு எடுத்து வச்சுருவாங்க. வந்த உடனே கையில் காசு எடுத்து வகனா கொடுப்பாங்க. அது கொடுப்பதில் உற்சாகம். ஆண்டவர் சொல்றாரு, நீ மன கஷ்டத்தோடலாம் போடாதப்பா, நீ கொடுக்குன்னு நினச்சிட்ட, கர்த்தருக்குன்னு கொடுக்க நினச்சிட்ட, ஏழைகளுக்குன்னு கொடுக்க நினச்சிட்ட, பிறகு எதுக்கு நீ மன கஷ்டப்படுற? உற்சாகத்தோடு கூட அதை செய்ய. உற்சாகமாய் செய்கிற இடத்தில் வசனம் சொல்கிறது, தேவன் பிரியமாக இருக்கிறார். என் பிரியம் அவங்ககிட்ட தான் பாரு. நீ செய்கிறதில் உற்சாகமாய் செய்ய.
உனக்கு இருக்கிற கஷ்டங்கள் எனக்கு தெரியும், உனக்கு இருக்கிற பாடுகள் தெரியும், நீ கடந்து போய் கொண்டிருக்கிற வேதனை எனக்கு பாதைகள் தெரியும். ஆனால் நீ இந்த ஏழைகளுக்கு என்று நீ ஒன்று கொடுக்கும் பொழுது அது யாருக்கு கொடுக்குற தெரியுமா? எனக்கு கொடுக்குற. அது நீ உற்சாகத்தோடு செய்யும் பொழுது அது உனக்கு ஆசீர்வாதம். ஒரு நாள் மார்ட்டின் லூத்தர் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு அவர் வேகமாக சென்று கொண்டு வந்தார் வீட்டிலேருந்து ஆலயத்திற்கு. பயங்கரமான குளிருங்க. அதிகாலை 4 மணி ஆராதனை. வேகமாக சென்று கொண்டு வந்தார். சர்ச்சுக்கு போகிற பக்கத்தில் முன்னால் ஒரு வயதான ஒரு ஏழை ஒரு மனிதன் குளிரில் நடுங்கி கொண்டு இருந்தான். இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, புது கோட்டு போட்டிருக்கிறாரே, உடனே கோட்டை கழட்டி அந்த மனிதனுக்கு மேலே போட்டு, ஐயா நீங்கள் இந்த கோட்டை போட்டுக்க சொல்லி போட்டு கொடுக்குறாரு. அந்த மனிதனுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சுங்க. அந்த மனிதனுக்கு சரியாய் மூடுவதற்கு கூட வஸ்திரம் இல்லாமல் கூட நடுங்கி கொண்டு இருந்தான். இவர் நேராக சர்ச்சுக்கு போனார், ஆராதனை இடத்துல பிரசங்கம் பண்ணார், வீட்டுக்கு வந்துட்டார். ரொம்ப டயர்டு, நைட்டில் தூங்கிட்டாருங்க. அன்றைக்கி நைட்டில் ஒரு சொப்பனம் ஒன்று பார்க்குறாரு. திடீர்னு அவருடைய ஒரு பெரிய பிரகாசம் தெரிகிறது. அதுக்கு மத்தியில் அங்கே ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறார். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற அவருடைய மேலே பார்க்குறாரு, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கோட்டு ஒன்று போட்டிருக்கிறாரு. என்னடா இயேசுநாதர் கோட்டை போட்டிருக்கிறேன்னு சொல்லி கூர்ந்து பார்த்தா, இவர் முந்தின நாள் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்ல ஒரு புதுசாக ஒரு கோட்டு வச்சுருந்தாலும் அந்த கோட்டை அவர் போட்டிருக்கிறாரு. ஷாக் ஆகிட்டு, இந்த கோட்டு எப்படி ஆண்டவர்கிட்ட வந்துச்சு கேட்குறேன். என்ன ஆண்டவரே, இந்த கோட்டு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? அவர் சொன்னார், நீ தானப்போ கொடுத்த, நான் எப்போ ஆண்டவருக்கு கொடுத்தேன்? நீ சர்ச்சுக்கு காலையில் போகும் பொழுது ஒரு ஏழை மனிதருக்கு கொடுத்தா அல்லவா? அது யாருக்கு கொடுத்த? எனக்கு தான்ப்பா கொடுத்தேன். அது உள்ள மகிழ்ந்தது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று கொடுக்க கடன்பட்டு இருக்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்காக செய்கிறோம். அந்த நினைவு நமக்கு வரும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருங்க. கொடுப்பது ஒரு பெரிய ஒரு கிருபை. நம்மை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கணும், மனப்பூர்வமாய் கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும். அப்பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சந்ததி சந்ததியாய் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாமே அனைவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 394, கிறிஸ்தவ கீர்த்தனை 360 பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். கீதம் 394, கிறிஸ்தவ கீர்த்தனை 360 பாடுவோம். நன்மைகள் யாவும்
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து உம்முடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். கொடுப்பதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தார். அதன் மூலமாக நீ தருகிற மேன்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டோடைய கிருபை, ஆசீர்வாதம், பிரசன்னம் உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படியே ஜெபிக்கிற ஐயா. நீ தந்த கற்பதின் கனிகளை ஆசீர்வதிங்க சுவாமி. இது பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகளையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்கப்பா. ஆண்டவர் உயர்கல்விக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் விரும்புகின்ற உயர்கல்வியை தாருங்க சுவாமி. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படி விரும்புகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாசங்களெல்லாம் ஆசீர்வதி. எனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லைன்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அநேகர் பொருத்தனையோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற அறிந்திருக்கிறீங்கப்பா. ஒரு பிள்ளைகளுடைய பொருத்தனைகளை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. யாக்கோபு பெயர்சபா வனாந்தரத்தில் பெத்தேல் பகுதியிலே ஆண்டவரே அந்த இடத்துல நீங்கள் தரிசனமான பொழுது அவர் பொருத்தனை செய்து ஜெபித்தார் ஐயா. அந்த பொருத்தனை நிறைவேற்றினீரே, பத்திரமாக நீர் அவருடைய சொந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர் ஐயா. அவன் செய்கிற எல்லா காரியத்திலும் விசேஷித்த நன்மைகளை ஆசீர்வாதங்கள் கொடுத்தீர். அதே போலப்பா உமது பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக சுவாமி. ஆண்டவர் எல்லா திருமண தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக சுவாமி. அது என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லாம் மாற்றப்படுவதாக ஒரு அற்புதம் நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் குழந்தை செல்வங்களை காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பல ஆண்டுகள் காத்திருந்து சோர்ந்து போட நிலைமை இருக்கிற அறிந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த பிள்ளைகளை நினைத்தருவீராக சுவாமி. இப்படி துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படியை ஜெபிக்கிறோம். அந்நாளுக்கு இறங்கினவர் அப்பா, ரெபேக்காளுக்கு இறங்கினவர் இந்த பிள்ளைகளுக்கும் இறங்கி சுவாமி கற்பத்திற்கடி கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. பேறுகால நிலைமை இருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சிக்கலான ஆண்டவரை பேறுகாலமாக இருக்குமோ பிரசவமாக இருக்குமோ சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக சுவாமி. ஒரு சுகமான ஒரு நல்ல பிரசவத்தை கொடுப்பீராக சுவாமி. தாயும் செய்யும் பிரித்து எடுத்து உங்களுடைய சம்மதம் நன்றி செலுத்த கிருபை தாரும். வயோதிபர் நிலைமை அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வீடுகளிலும் ஆண்டவர் முதியோர் இல்லத்திலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தனிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கரம் முது பிள்ளைகளை தொடுவதாக. ஆண்டவருடைய தனிமை உணர்வெல்லாம் மாற்றும்படியை ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக சுவாமி. ஆரோக்கியத்தினால் பலத்தினால் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முதிர் வயதிலும் கனி கொடுப்பாய்னு சொன்னீங்களே சுவாமி. முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாக இருக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பா என்ற வார்த்தையின்படி மேன்மையான ஆசீர்வாதங்களை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, இன்னுமாக வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற என்னென்ன வியாதினாலும் உமது பிள்ளைகள் வேதனைப்பட்டு இருக்கிறார்களோ எல்லா வேதனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பூர்ணமான விடுதலை கொடுப்பீராக. கேன்சர் வியாதினால் பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிறுநீரக பிரச்சனையினால் ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தண்டுவிட பிரச்சனையினால் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக, நடக்க முடியாத பிள்ளைகளுக்காக, கண் பார்வையில் இருக்கின்ற பிரச்சனை நிமித்தம் வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே தலையில் ஏற்பட்டிருக்கிற சில பிரச்சனை நிமித்தமாக கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது என்னென்ன வியாதியில் தான் நம்முடைய பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிலிருந்து உமது பிள்ளைகளுக்கு ஒரு பூர்ணமான விடுதலையை கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த பலவீன கட்டில முற்றுமை மாறுவதாக சுவாமி. குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா போராட்டங்கள் ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்து உமது பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பல குடும்பங்களில் பிரச்சனைகள் சுவாமி, வேதனைகள். அன்னைக்கு சில குடும்பங்கள் பிரிந்திருக்கிற நிமித்தமாக மிகுந்த துக்கத்தோடு குடும்ப சம்மதி வந்திருக்காரு இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஒன்று சேர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகளுடைய ஆண்டவரை ஆசீர்வாதங்களுக்கு எதிராக போராடுகிற எல்லா கிரியைகளும் எல்லா சபிக்கப்பட்ட வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம் ஐயா.
தேவ சமாதானம் கிருபை இந்த குடும்பங்களில் பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காய், வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதில் ஏற்பட்ட நஷ்டங்கள் நிமித்தம் மிகுந்த கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அதெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. உமது பிள்ளைகள் விரும்புகிறதை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. புதிதாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அது விசேஷித்த நன்மைகளை ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள் எல்லாவற்றிலும் நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், திக்கற்றவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்டவர்கள் தகப்பனாயிருக்கிற தேவன் உமது பிள்ளைகளுடைய கூக்குறதெல்லாம் கேட்டு சுவாமி அப்படி தேவையை சந்தித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமாக இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கின்ற அருமையான உமது பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தூத்துக்குடியை சார்ந்த அருமையான முதலியார் திரு ஜெயச்சந்திரன் அவர்களுக்காக, திருமதி ஹெப்சிபாமா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டு அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்ட தயவுக்காய் கோடாக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நீர் அவர்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு மகன் திரு என்ஜினியர் பிரேமானந்த் சுதாகருக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தன்னுடைய 50வது பிறந்த நாளை காணும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் கோடாக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டு புதிய வருஷம் அவர் நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டை காணப்பட கிருபைதார். நல்ல சுகத்தை, பலத்தை நீடித்து சுகவாழ்வு கொடுத்து வழி நடத்துங்கப்பா. நீங்கள் கொடுத்த துணைவியா இருக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு சகோதரி பெர்சிஸ் ஜெய சங்கீதாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான நம்முடைய மகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தேவ கிருபை வந்து பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இவள் கொடுத்த அன்பு பிள்ளைகளுக்காக, அருமையான மகன் டாக்டர் ஜேசன் ஸ்டைன்ஸுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் கொடுத்த மருத்துவத்துறையிலே உயர்கல்வியை படிக்கும்படியாக, எம்டி படிக்கும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய மகனுக்கு படி விசேஷத்தின் ஞானத்தை கொடுத்து இதிலும் இன்னும் மேன்மையான ஆண்டவர் ஸ்டடிஸ் எல்லாம் உடைய மகன் படிக்கும்படி கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மகனுக்கு என்று ஆண்டவரே நீ வைத்திருந்த ஸ்தானத்தில் உடைய மகனை கொண்டு சேர்க்க வல்லவராக இருக்கிறபடி நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உடைய மகனை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் நன்மையினாலும் கிருபையினால் நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மகனுடைய எல்லா தேவைகளுக்கு அதை சந்திப்பீராக. அதே போல் அன்பு மகள் லில்லி ஷேரனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. உடைய மகளுடைய எல்லா ஸ்டடீஸிலும் உடைய கிருபை நிறைவாய் தங்கியிருந்து உடைய மகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்னம் இந்த முழு குடும்பத்தோடு கூட இருப்பதாக. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டி கொடுக்கிறதற்கு அதிகமாய் கிரியேச்சர் வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரில் கட்டிடுவீராக. இந்த ஊழியத்தை பல வகையில தாங்குகிற, இதற்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்துண்மையாய் மனசாப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்துக்கு நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகி இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே, சகலத்தை சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவ நீதி உள்ள கோபாக்கில் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் தீவிய முகத்துக்கு விரோதமாய் நாங்கள் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களுக்கு உண்மையாய் மனசாபப்பட்டு முழு மனதில் துக்கப்படுகிறோம், நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகளினாலே சுமப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் பிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமது மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக.
தம்மிடத்தில் உண்மையாய் மணந்திருப்பர் யாவருக்கும் நமது இரட்சகராய் கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆதரவான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எழுதில் வாருங்கள், நான் உங்களை கிளைப்பால் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்தில் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாக இருக்கிறது. ஆதல தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி செருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் என் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும்.
சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் தந்திரனேரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்போடு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரன் எங்கள் கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களையும் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய பரிசுத்தமான சரீரத்திற்கு ரத்தத்தை பங்குள்ளாம்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி செய்கின்றார். அப்படிதான் போஜனை பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்களார் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாம்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற
பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றும் உடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமென்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாகி எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவன பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினால் நிரப்பிட வேண்டுமென்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த வலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராய் இருந்தும் எங்கள் பாத்திர அபாத்திர தேவரை கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்த எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய் இருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே,
இன்று நாங்கள் காதால கேட்ட வாக்கில் மலர்த்தாய் போகாமல் உம்முடைய நாமத்திற்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடக்கை ஆகிய கனிகளை கொடுக்கும்படி உம்முடைய கிருபையினால் அந்த வாக்கியங்களை எங்கள் இருதயத்தில் பைத்தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உயிர்த்திசை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்று மேலும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 614 பாமாலை 299 பாடுவோம். உந்தன் சொந்தமாக்கினீர் அடியேனை நோக்குவீர். கீதம் 614 பாமாலை 299 பாடுவோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மெய்யாகவே எங்கள் ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய கிருபையினாலும் அன்பினாலும் எங்கள் நிறைத்தீங்கள் ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற மது பிள்ளை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்தில் காத்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.